இந்தியாவோட எல்லையில போர் விமானங்கள்லாம் ரெடியான நிலைமையில் இருக்கு. மோடி அவர்கள் சிவப்பட்டனை அழுத்த போறாரு, மோடி அவர்கள் தாக்குதல் பண்ண போறாரு, இந்தியாவை தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி யூடியூப்ல சேனல்ல மீடியால எல்லாத்தையும் பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயமே இந்த தாக்குதலை பத்தி தான். ஆனா இங்க ஒருத்தர் இதை பத்தியெல்லாம் கவலைப்படாம கறி விருந்து ஏற்பாடு பண்ணி அவங்களுடைய நிர்வாகிகளை ஜாலியா விருந்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தான். ஆனா அதுலயும் என்ன ட்விஸ்ட்னா, அந்த கட்சியில இருக்க இன்னும் முக்கியமான 4 எம்எல்ஏக்கள் விருந்தை புறக்கணிச்சிருக்காங்க. யார் யாரு அந்த 4 எம்எல்ஏக்கள்? வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் பானு. அதாவது நாட்டில் ரொம்ப பதட்டமான சூழல் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கிற போர் விமானங்கள்லாம் ரொம்ப தயாரான நிலையில எல்லை கோட்டில் போய் நின்றுட்டு இருக்கு. அமித்ஷா அவர்கள் ஒரு உள்துறை அமைச்சருடைய கவனக்குறைவு தான், அதனால தான் இந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடந்திருக்கு. உடனே இதை பொறுப்பேற்றுட்டு அமித்ஷா அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. இப்படி நாட்டில் ஒரு எதிர்பாராத தாக்குதல் நடந்து எல்லாருமே பதட்டமான சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இங்கே கறி விருந்து கொடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். அவர் யாரும் இல்லை, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் தான். அதாவது உங்களுக்கு கட்சியை பற்றியும் தொண்டர்கள் பற்றியும் தான் கவலை இல்லை, கொண்டு போய் கட்சியை பிஜேபி கிட்ட அடமானம் வச்சிங்க. ஆனால் மனசாட்சி கூடவா இல்லை? ஆக்டர்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, நாங்கள் தோளோடு தோள் நிற்கிறோம். இது பொறுத்துக்க முடியாத ஒரு அடக்குமுறை. இந்த தாக்குதலுக்கும் இந்த மாதிரியான தீவிரவாதத்துக்கும் இந்தியா ஒருபோதும் அடிப்படையாது அப்படின்னு எல்லாரும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1000 கருத்து வேறுபாடு பிஜேபியோட கொள்கையோட இருந்தாலும் ஆனால் இந்த சமயத்தில் கொள்கை வேறுபாடு மற்றதை பற்றிலாம் பார்க்காம நம்மளுடைய நாட்டோடைய பாதுகாப்பை மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தோளோடு தோள் நிற்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஆனால் இந்த தமிழ்நாட்டோடைய முன்னாள் அமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர் இவர் எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கல, ஒரு கண்டனம் கொடுக்கல, ஏன் ஒரு கண்ணீர் அஞ்சலி ஏற்பாடு பண்ணலை, ஒரு வருத்தம் கூட தெரிவித்து ஒரு ட்விட்டு போடலை, எதுவுமே பண்ணலையே. மனுஷன் அவ்வளோ பிஸியாக என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு கறி விருந்து போட்டிருக்காரு. அதாவது சைவம் வேணுன்றவங்களுக்கு சைவம், அசைவம் வேணுன்றவங்க அசைவம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தடபுடலாக ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இவர் ஏன் இப்படி மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துட்டு இருக்காரு? நாட்டில் மூளை முடுக்கில் இருக்கவங்க கூட கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு இங்கே, என்ன நடந்துட்டு இருக்கு, இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருக்கு எடப்பாடி அவர்களுடைய செய்கை. எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுமே அந்த கட்சியில் இருக்க சிறுபான்மையர் எல்லாருமே அந்த கட்சியை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்க. சமீபமாக எஸ்டிபிஐ கட்சி கூட அதிமுக கட்சியை விட்டு விலகி திமுக கிட்ட போய் கூட்டணி வைக்க போற பேச்சுவார்த்தையை நடந்தது நம்ம பார்த்தோம். அதாவது ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு ஒரு தோல்வியை சந்திச்ச பிறகு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல இனிமே நாங்கள் சிறுபான்மையினருக்கு தோள் கொடுப்போம், அவங்களுடைய நலன் எங்களுக்கு முக்கியம், இனி அவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டோம், பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த கூச்ச நாச்சம் இல்லாம பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு ஒரே மேடையில் கையை கொடுத்து எடப்பாடி அவர்கள் நின்னாரு பார்த்தீங்களா? இதை பார்த்த உடனே தான் அந்த கட்சியில் இருக்க சிறுபான்மையில இருந்து எல்லாரும் அந்த கட்சியை விட்டு விலக ஆரம்பிச்சாங்க. இப்படி கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா விலகி போயிட்டே இருந்தா கட்சியோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு நினைச்சாரு. அவருடைய தொண்டர்கள், அதாவது அவருடைய எம்எல்ஏக்கள், எல்லாரையும் கூப்பிட்டு, நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து போடுறாரு. அந்த விருந்தில் அவர் கலந்து ஆலோசனை பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் என்னை நம்பி கூட்டணி முடிவை கொடுத்துருக்கீங்க, நான் ஏதோ தன்னிச்சையாக இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாக தான் இருக்கும்ன்ற நம்பிக்கையின் பேரில் தான் எனக்கு இந்த தலைவர் பதவி நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் வெளியே எப்படி பேச்சு வருதுன்னா, இவர் யாரையும் கலந்துக்கல, தன்னிச்சையாக முடிவெடுத்துட்டாரு, கட்சியை அழிச்சிட்டாரு, கட்சியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாருன்னு தொடர்ந்து என் மேலே ஒரு அவதூறான பேச்சு நடந்துட்டு வருது. ஆனால் எடப்பாடி ஐயா ஒன்று கவனிச்சுக்கோங்க, அது அவதூறு பேச்செல்லாம் கிடையாது, அதுதான் உண்மையான பேச்சு. உங்களுக்கு தான் யாரோ சொல்லியிருக்காங்க அது அவதூறு அப்படின்னு. உண்மைக்குமே நீங்கள் அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியை இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் பாஜகன்ற கட்சியில் கொண்டு போய் அடமானம் வச்சிட்டிங்க. வெளியே இருந்து பார்க்குற நம்மளுக்கே ஒரு கொந்தளிப்பாக இருக்கே, அப்போ உள்ள அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ கொந்தளிப்பாக இருக்கும். ஆக அவங்கள பேசி சமாதானப்படுத்தி இந்த மாதிரியான கறி விருந்து போட்டு அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு டீலிங் பேசி, இனியும் இந்த கப்பல்லேருந்து யாரும் தப்பிச்சு ஓடாதீங்க, முழுகிட்டு இருக்க கப்பலாக இருந்தாலும் இந்த கப்பலுக்குள்ளே நீங்கள் இனி தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சமாதானம் பேசியிருக்காரு.
ஆனாலும் அந்த தரப்புல இருந்து சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த கட்சியோட கூட்டணி வச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம். குறிப்பாக நம்ம கூட சொல்லலை, அந்த கட்சியோடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபேஸ் ஜெயக்குமார் அவர்கள் அவர் வந்து சொன்னார், இல்லை இவங்க கூட கூட்டணி வச்சதுனால தான் நான் சட்டமன்றத்துக்கே போக முடியல. ராயபுர தொகுதியில் நான் முடிசூட மன்னனாக இருந்தேன், ஏன் கூடி தான் பறந்தது. ஆனால் இன்னைக்கு நான் சட்டமன்றம் போகாத காரணமே பாஜக கூட வச்ச கூட்டணி தான். அதாவது அவர் இன்னொரு இது கூட சொன்னார், இது வந்து வேஸ்ட் லக்கேஜ், இந்த லக்கேஜ் எதுக்கு நம்ம தூக்கிட்டு போனோம் அப்படின்லாம் அந்த அளவுக்கு பாஜக விமர்சனம் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க கூட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு அந்த விருந்துக்கு வந்தவங்க எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்க, நான் ஏதோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் இந்த கூட்டணி வைக்கல. நாங்கள் வந்து 2 தனியார் ஏஜென்சியை வந்து இந்த சர்வே எடுக்க வச்சுருக்கோம். அந்த சர்வே ஒரே தலைப்பு தான், ஒரே தலைப்பு, ஆனால் வெவ்வேறு தனியார் ஏஜென்சி கிட்ட கொடுத்து ஒரே நேரத்தில் நாங்கள் அந்த சர்வேவை நடத்தினோம். அப்படி என்ன சர்வே நடத்துறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக தனித்து நின்னா எத்தனை சீட்டுகளை ஜெயிக்கும், கூட்டணி வச்சா எத்தனை சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படின்ற சர்வே தான் 2 தனியார் ஏஜென்சி கிட்ட கொடுத்து தனித்தனியாக சர்வே ஒரே நேரத்தில் எடுக்க வச்சோம். அதில் சர்வேல வந்த ரிசல்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சந்தோஷமாக அதிமுகவில் ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது ஆச்சரியமாக தான் இருக்குது. இனியும் அதிமுகவுக்கு என்ன சந்தோஷம் கொடுக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக தனியாக நின்றால் வெறும் 80லேருந்து 90 சீட்டுகள் தான் வாங்கும் அப்படின்னு அந்த சர்வே சொல்லியிருக்கான். இது எவ்வளோ நம்பகத்தன்மை நம்மளுக்கு தெரியல. 80லேருந்து 90 எப்படி வாங்குவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அதை விட, அதாவது சொல்லுவார்ல வடிவேலு, இது என்ன, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் அப்போ இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சா 110லேருந்து 120 இடம் வரையும் 120 சீட்டு வரையும் ஜெயிக்கும் அப்படின்னு அந்த சர்வேல வந்திருக்கு. இந்த சர்வேவை வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கூட்டணி முடிவை எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ஏங்க கூட்டணி இந்த சர்வேலாம் வச்சா ஒருத்தவங்க வந்து கூட்டணி வைப்பாங்க, அப்படி பார்த்தா ஏற்கனவே நீங்கள் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிங்களே போன தேர்தலில், அப்போ சொன்ன சர்வேக்களோட ரிசல்ட் என்னாச்சு, அந்த சர்வேவை நம்பி இறங்குனீங்களே என்ன ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிது, நம்மளுடைய வரலாற்றுலேயே அப்படி ஒரு தோல்வி நாம் சந்திச்சதில்ல, அப்படி ஒரு தோல்வி நம்ம சந்தித்தோம். அப்படி இருந்துமா நீங்கள் வந்து சர்வேவை நம்புறீங்க? சர்வேவை நம்புற நீங்கள் எதுக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அத்தனை யோசிச்சிங்க? நீங்கள் விஜய் தானே டார்கெட் பண்ணீங்க, விஜய் கூட கூட்டணி வைக்கிறது தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சர்வேவை நம்பி வரேன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நான் விஜய் கூட கூட்டணி வைக்கணும்னு முடிவு பண்ணது உண்மைதான். ஆனால் விஜய் தரப்புலேருந்து ஏகப்பட்ட டிமாண்டு கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இவ்வளோ தூரம் இவங்க ஸ்ட்ராங்காக பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, இனிமேல் இவங்க எங்கேருந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, அப்படியே மீறி பிஜேபி கூட கூட்டணி வச்சா இவங்க கண்டிப்பாக வருகிற 2026 தேர்தலில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, கட்சி காணாமல் போயிடும்ன்ற ஸ்ட்ராங் ஐடியாவில் விஜயோட கட்சி தாவேகா இருந்தது. அதனால் அவங்களும் வந்து எக்கச்சக்கமான டீலிங் என்கிட்ட பேசினாங்க. ஸோ அவங்களோட ஒரே எண்ணம் என்னன்னா, நான் கண்டிப்பாக பிஜேபி கூட போக மாட்டேன்ற எண்ணத்தில் அவங்க அப்படி ப்ளே பண்ணாங்க. ஆனால் அந்தர்பல்ட்டி அடிக்கிறதுல நான் வந்து ஹெட் மாஸ்டர் அப்படின்றது விஜய் கட்சிக்கு தெரியல. அதனால தான் ஒரேடியாக தடாலடியாக இப்படி ஒரு முடிவு எடுத்து அவங்க அமித்ஷா அவர்கள் காலில் போய் விழுந்து இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன். ஸோ விஜய் அவர்கள் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமையன்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஃபஸ்ட்டே நான் போய் இந்த டீலிங் பேசின பார்த்தீங்களா விஜய் அவர்கள்கிட்ட, அப்பயே விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு ஒத்துருந்தாருன்னா நான் ஏன் பாஜக கூட கூட்டணிக்கு போகிறேன், நான் மட்டும் விரும்பியா போனேன், எனக்கு வேற வழி இல்லை. இந்த பக்கம் விஜயும் வந்து ஓவர் டிமாண்டு, அந்த பக்கம் கூட்டணி வச்சாதான் ஆச்சுன்னு அவங்களும் மிரட்டுறாங்க. ஸோ கட்சி ஒன்றும் இல்லாமல் போய் நானும் ஒன்றும் இல்லாமல் போகிறத விட கூட்டணி வச்சுட்டு போவோம் தான் இந்த மாதிரியான ஒரு தீவிர கருத்து கணிக்கு அப்புறம் தான் நான் வச்சேன். சரி, ஒரு தனியார் கருத்து கணிப்பை மட்டும் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கூட்டணி வச்சுட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்திய உளவுத்துறை இருக்குது பார்த்தீங்கன்னா, அது இவங்களுடைய கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு ஒரு சர்வே எடுத்திருக்காங்கன்னு அவர் தடாலடியாக ஒன்று சொல்லுது. எது இந்திய உளவுத்துறையே இறங்கி இவங்களுக்காக சர்வே எடுத்திருக்கு. உளவுத்துறைக்கு வேறு வேலை இல்லை. ஏன்னா உளவுத்துறைக்கு வந்து இவங்களுடைய கட்சி கூட்டணி வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்னு பார்க்குறதா வேலை. நாட்டில் அங்கே வந்து 26 பேருக்கு மேலே சுட்டு கொன்று இருக்காங்க தீவிரவாதிகள் வந்து நியூஸ் வருது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு உளவுத்துறைக்கு நேரம் இல்லை. இந்த மாதிரி கூட்டணி வச்சா ஜெயிக்குமா, தமிழ்நாட்டில் ஜெயிக்காதா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சர்வே எடுக்கிற வேலை தான் வந்து உளவுத்துறை பார்த்துருக்குன்றது எடப்பாடி அவர்கள் வாயாலே வெளியே வந்திருக்கு.
ஸோ அவங்க அந்த உளவுத்துறை என்ன சொல்லுதுன்னா, கண்டிப்பாக அந்த தனியார் ஏஜென்சி சொல்லிச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி 110லேருந்து 120 இடம் நீங்கள் 2 பேரும் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கூட்டணி நிச்சயம் வெல்லும் அப்படின்னு உளவுத்துறையே இந்த மாதிரியான ஒரு சர்வேயை சொல்லியிருக்கு. இதை நாங்கள் நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு அவங்களுடைய நிர்வாகிகளை கேட்டப்போ சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்க, அமித்ஷா அவர்கள் டெல்லியிலேருந்து வந்த உடனே குருமூர்த்தி வீட்டுக்கு போனார் பார்த்தீங்களா, இந்த துக்ளக் பத்திரிகை எடிட்டர் குருமூர்த்தி இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு போனதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த வீட்டில் வச்சு தான் இந்த சர்வே, இந்த உளவுத்துறை கொடுத்த சர்வேவை அங்கே வச்சு தான் நாங்கள் பார்த்தோம். அவங்க என்னையும் கூப்பிட்டு காட்டினாங்க. அப்போ ஒரு உளவுத்துறையே ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும். ஸோ இப்படி தனியார் ஏஜென்சி கொடுத்த ரிப்போர்ட்டையும் வச்சு உளவுத்துறையும் கொடுத்த சர்வேயும் வச்சு தான் நான் தீர ஆலோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து நான் இந்த கூட்டணியை முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த கறி விருந்தில் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்லியிருக்காரு, திமுகவை அழிக்கிறதுக்கும் நான் சில வியூகங்கள் வச்சுருக்கேன். அதாவது திமுகவுடைய வெற்றியை குறைக்கிறதுக்கான வழிவகைகளுக்கு சில ஸ்ட்ராட்டஜிகள் நான் வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பண்ணோன்னா, பிளான் பண்ணி கரெக்டாக வேலை செஞ்சால், கரெக்டான உழைப்பு போட்டால் குறைஞ்சபட்சம் திமுகவுடைய 70 சீட்டுகளை நம்ம ஒன்றும் இல்லாமல் பண்ணலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு குருமூர்த்தி அவர்கள் வீட்டில் வச்சு தான் அமித்ஷா அவர்கள், நான், குருமூர்த்தி அவர்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பிளான் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வரப்போகிற 2026 தேர்தலில் நம்ம இறங்கி வேலை செஞ்சால் திமுகவுடைய 70 சீட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, திமுகவோட கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குது. நம்மளும் எடுப்புலலாம் சொல்லிட்டு தான் இருக்கோம், திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணி விட்டு போகிறாரு, இந்த கூட்டணி விட்டு போகிறாங்க, திருமாவர்கள் அந்த கூட்டணி போறாங்க, பாமக அந்த கூட்டணியில திமுக கூட்டணியில போய் இணைய போது ஊனி ஏதோ கலப்பிட்டு தான் இருக்கும். ஆனால் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா சமீபத்தில் வைகோ அவர்களுடைய கட்சி மதிமுக இருக்கு பார்த்தீங்களா, அதில் கூட ஒரு பிரச்சனை வந்தது. துரை வைகோ அவர்கள் இனிமேல் நான் இந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன் ரிசைன்லாம் பண்ணிட்டு போனோடனே ஐயோ திமுக கூட்டணிக்கு பிரச்சனை அப்படின்னு கொந்தளிச்சாங்க. அதாவது இவர் கேட்குறாருல, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் கேட்குறாருல, நாங்கள் யார் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் பதறீங்கன்னு கேட்குறீங்களே. திமுக கூட்டணி உடஞ்சா உங்களுக்கு என்ன பதட்டம்? அது திமுக பிரச்சனை தானே, அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நீங்கள் எப்பவுமே பதறீங்க, ஐயோ திமுக கூட்டணியிலேருந்து திருமாவளவன் விலகிறாரு, ஐயோ வைகோ அவங்க மகன் ரிசைன் பண்ணிட்டார், திமுக கூட்டணிக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் இந்த அளவுக்கு பதறீங்க, அது அவங்க பிரச்சனை தானே அப்படின்னு திமுக சார்பில் இருந்து கேட்குறாங்க. அதுக்கு எடப்பாடி அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஸோ இந்த கறிவிருந்தில் இன்னொரு பிரச்சனை, அதாவது வழக்கம் போல ஒருத்தர் போர்க்கொடி தூக்குவார் பார்த்தீங்களா, அவர் இந்த கறிவிருந்துலேயும் போர்க்கொடி தூக்கியிருக்காரு அப்படின்னு ஒரு நியூஸ் வெளியே வந்தது. என்ன அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, இந்த கறிவிருந்தில் செங்கோட்டையன் அவர்கள் பங்கெடுத்துக்கல, அவர் இந்த கறிவிருந்தை அட்டன் பண்ணலை. இப்போ நான் கூட நினச்சேன், ஓகே செங்கோட்டையன் அவர்களுக்காவது அதிமுக கட்சியில் இருந்தாலும் ஓரளவுக்கு மனிதாபிமானம் இருக்குது, நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனால் எடப்பாடி அவர்கள் கறிவிருந்து கொடுத்துட்டு இருக்காரு, இதில் நம்மளும் மனசாட்சி இல்லாமல் போய் கலந்துக்கிட்டா என்ன அர்த்தம், எனக்கு மனிதாபிமானம் இருக்குது, மனிதநேயம் இருக்குது, அதனால நான் இந்த நேரத்தில் கறிவிருந்தெல்லாம் கலந்துக்கல அப்படின்ற நினைப்பில் தான் செங்கோட்டையன் அவர்கள் வரல அப்படின்னு நம்ம வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் உண்மை அப்படியாக இல்லை. செங்கோட்டையன் மட்டும் அந்த கறிவிருந்தில் கலந்துக்காமல் இல்லை, இன்னும் பவானிசாகர் எம்எல்ஏ பண்ணாரி அவர்களும், சூலூர் எம்எல்ஏ கந்தசாமி அவர்களும், திண்டிவனம் எம்எல்ஏ அர்ஜுனன் அவர்களும், கிட்டத்தட்ட 4 பேர் இந்த கறிவிருந்தில் கலந்துக்கவே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் மற்ற 3 பேர் என்னவோ ஏற்கனவே முன்னேற்பாடாக எடப்பாடி அவர்கள்கிட்ட போய், ஐயா எனக்கு இந்த வேலைகள் இருக்குது, எனக்கு கறிவிருந்தை விட முக்கியமான வேலைகள் இருக்குது, அதனால் நாங்கள் வர முடியாதுங்க ஐயா அப்படின்னு இந்த 3 பேர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் போங்கய்யா, நீங்களும் உங்கள் கறிவிருந்த நீயாச்சும் உங்கள் கறிவிருந்தமாச்சு அப்படின்ற மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்காம அவர் கலந்துக்காம விட்டுட்டாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வருது. அப்போ உடனே எல்லாம் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, மறுபடியும் அதிமுகவில் போர்க்கொடி மறுபடியும் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் சசிகலா அம்மையாரையும் டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் உள்ள சேர்க்கல பார்த்தீங்களா, அந்த ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு எடப்பாடி அவர்கள் ஒத்து வராதனால்தான் அன்னைக்கு ஆரம்பிச்சார் பார்த்தீங்களா போர்க்கொடி, எம்ஜிஆர் அவர்கள் ஃபோட்டோவையும் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோவையும் போடலை அப்படின்னு.
அதுக்கு அந்த அந்த போர்க்கொடி இன்னும் வந்து பறக்குது அப்படின்னு எல்லாரும் ஆரம்பிச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு எப்படி வழக்கமாக செங்கோட்டையன் அவர்கள் அடித்து சொல்லுவாரோ அதை இப்போ வந்து பத்திரிகையில் சொல்ல சட்டசபையிலேயே சொல்லியிருக்காரு. சட்டசபையில் இப்போ ரீசெண்டாக மானிய கோரிக்கை விவாதங்கள் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மானிய கோரிக்கையில் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி மானிய கோரிக்கை வந்து விவாதம் வரும்போது செங்கோட்டையன் அவர்கள் எழுந்து நின்று பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது அவர் என்ன சொல்லி ஆரம்பிச்சிருக்காருன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும் ஜெயலலிதா அவர்கள் வழியிலும் வழி நடத்தி கொண்டு போகும் எடப்பாடி அவர்களை வணங்கி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு இவர் வணங்கி ஆரம்பித்தோடனே சட்டமன்றத்திலே எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இவர் எடப்பாடியை வணங்கி ஆரம்பிக்கிறதா? ஒரே போர்க்கொடி உள்ள, ஒரே பிரச்சனை, பூசல்லாம் ஒன்றும் முடியல, லேட்டஸ்ட்டாக நடந்த கறி விருந்தில் கூட போய் இவர் கலந்துக்கல. அப்படி இருக்கும்போது இவர் ஏன் வந்து வணங்கி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னோடனே எல்லாருமே செங்கோட்டையன் அவர்களே உத்து நோக்கி இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ வந்து பேசணும் அப்படின்னா அந்த கட்சியோட கொறடா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அனுமதி கொடுக்கணும். இப்போது அதிமுகவுடைய கொறடா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் தான். ஸோ வேலுமணி அவர்களும் தன்னிச்சையாக கொடுக்க முடியாது, அந்த கட்சியோட தலைவர் வந்து விரும்பணும். இப்போ இந்த கட்சியோட தலைவர் யார்? அதிமுகவுடைய கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள். அப்போ எடப்பாடி அவர்கள் வந்து கொறடா வேலுமணி அவர்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, இது மாதிரி செங்கோட்டையன் அவர்களை பேச வைங்க அப்படின்னு. ஸோ அவர் பேச அனுமதி கொடுத்ததுனால தான் வேலுமணி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களை பேச வச்சிருக்காரு. இந்த பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காகவா செங்கோட்டையன் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை வணங்கி ஆரம்பிச்சிருக்காரு, இப்படி புகழ்ந்து தள்ளி இருக்காரு. அதுவும் எந்த தலைவர்கள் அவர்களுடைய போட்டோ வந்து பேனர்ல பங்கு பெறவில்லை அப்படின்னு அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சாரோ அந்த தலைவர்களோட வழியில வந்தவர் எடப்பாடி அவர்கள், அந்த தலைவரோட வழியில இந்த கட்சியை செம்மையா வழிநடத்தி செல்பவர் எடப்பாடி அவர்கள் அப்படின்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அப்போ ஒருவேளை கட்சிக்குள்ள எந்த பூசலும் இல்லையோ அப்படின்ற குழப்பமும் இன்னைக்கு வந்து சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்கள் பிரச்சனையை விட மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, நம்ம எல்லாருமே இப்போ பயந்துட்டு இருக்கோம். இப்போ 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காங்க, பாகிஸ்தானியர்கள் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு தமிழ்நாட்டிலையும் வந்து அந்த வேலைகளை வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நாடு வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலில் போயிட்டு இருக்கு. அதாவது காஷ்மீரில் நடந்த மாதிரியான ஒரு தாக்குதல் மற்ற ஏதாவது ஒரு சிட்டிக்குள்ள, ஒரு சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான சிட்டிக்குள்ள எங்கேயாவது நடந்துற போகுது அப்படின்ற பதட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கங்கே போலீஸ்கள் குவிக்கப்பட்டிருக்கு, துணை ராணுவங்கள் கூட இறங்கியிருக்காங்க. இன்னும் அந்த களங்கள், அதாவது அந்த தாக்குதல் நடந்த களம் இன்னுமே ரொம்ப மோசமான பாதிப்புலேருந்து மீண்டு வராத மக்கள் இருக்காங்க. மக்களே வந்து இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தும் இல்லை. அந்த காஷ்மீர் மட்டும் இல்லை, நம்மளும் இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்தும் இல்லை. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுது, பாகிஸ்தான் மேலே இவங்க வந்து என்ன மாதிரியான தாக்குதல் பண்ண போகிறாங்கன்ற பதட்டத்தில் இங்கே எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு 110லேருந்து 120 சீட்டு கிடைக்கணும் ஒரு சர்வே சொல்லிருச்சுன்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாருக்கும் கரிசோறு விருந்து போட்டிருக்கீங்களே, உங்களை நம்பி ஓட்டு போடணும்னு இன்னும் சிலர் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நினச்சதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்படி நீங்கள் ஆட்சிக்கு வந்து நீங்கள் மக்களுக்கு என்ன நல்லாட்சி கொடுக்க போகிறீங்க, மக்களோட நலன் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்க போகுது அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது.